முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து பிரிட்டிஷ் இந்தியா வந்து சர்ச்சைக்குரியான கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. இது காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் அவர் தமிழக மக்கள் மத்தியில அதுக்கு அடிச்சு இதை பற்றி இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு ஒரு செயல். நான் வந்து இன்னைக்கு இல்லை, பல முறை சொல்லியிருக்கேன். பல தலைவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்துட்டு போயிருக்காங்க. அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கோ அவங்க செய்த விஷயங்களை நம்ம வந்து பேசுறதுக்கோ இன்னும் நமக்கு அரசியல் ஒரு தெளிவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் யாருக்குமே. அப்படி இருக்கும்போது காமராஜர் என்பவர் எல்லோருக்கும் அப்பாற்பட்டவர். நாங்கள் வந்து அவர் மனித லெவல்ல இருந்து வேற லெவல்ல அவர் நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கும் எந்த அரசியல் கட்சியும் அவருடைய பேரை வச்சு தான் ஒரு ஸ்டாண்டர்டே செட் பண்றோம். இங்கே மட்டுமல்ல, நீங்க வடநாட்டுல போனா கூட காமராஜ்ஜின்னு தான் சொல்லுவோம். அவர் செட் பண்ண அந்த ஸ்டாண்டர்டை தான் அந்த ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல் ஆளுமையை ஒரு சிறிய கட்டத்துக்குள் குறுக்கி பேசுவது என்பது அது ஒரு அரசியல் நாகரிகமான விஷயம் கிடையாது. வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டுடைய எதிர்பார்ப்பு. அதை வருத்தம் தெரிவித்தால் அது வந்து அவரையும் ஒரு பக்கம் மேலேதான் கொண்டு போகுமே தவிர கீழே கொண்டு போகாது. கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் எங்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் தமிழ்நாட்டில் அரசியலை ஏற்றுக்கொண்டு வாழும் தமிழர்களின் எண்ணமும் கூட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.